இந்த மாதிரி டச் ஸ்டிக் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கும் செய்யணுமா? இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாம்சங் வேர்ல்ட் தி சென்ஸ் ஆஃப் தி டெக்னாலஜி. சாம்சங் நோட் சீரிஸ் மொபைல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு டச் பென் வந்து கொடுப்பாங்க. அந்த டச் பென்னை வேற ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம்னா வந்து யூஸ் ஆகாது. ஸோ நம்மளோட எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்குமே எப்படி ஒரு டச் பென் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நிறைய டெக் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ நம்ம செய்ய போகிற டச் ஸ்டிக் பார்த்தோம்னா வந்து எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் நான் வந்து அந்த டச் ஸ்டிக்கை ஒரு 3 மெத்தட்ஸில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு மொபைலில் டச் ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த மொபைலுக்கும் டச் ஸ்டிக்குக்கும் பிட்வீன்ல என்ன இருக்கணும் அப்படின்னா எர்த் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த டச் ஸ்டிக் வந்து மொபைலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த டச் ஸ்டிக்கில் ஒரு எர்த்தை ஜெனரேட் பண்ணி தான் ஒரு டச் ஸ்டிக்கை வந்து உருவாக்க போகிறோம். நம்ம செய்கிற டச் ஸ்டிக் வந்து 3 மெத்தட்ஸ்லையுமே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மொபைலில் டச் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்மூத்தான ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஏர் பட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் காட்டனை கூட எடுத்து வச்சு வந்து பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா வந்து டச் ஸ்டிக் வந்து மொபைலில் டச் ஆகுறதுக்கு எர்த்து தேவைப்படும். அந்த எர்த்து வந்து நம்மளோட பாடியில் இருக்குது. அதை பாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் அலுமினியம் டேப் எடுத்திருக்கேன். செகண்ட் மெத்தடில் பார்த்தோம்னா வந்து காப்பர் வயரை வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தோம்னா நான் ஒரு டச் ஸ்டிக் வந்து ஒரு பென்சிலை வச்சு தான் வந்து உருவாக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென்சில் அண்ட் ஒரு ஏர் பட்ஸ் ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு அலுமினியம் டேப்பு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர் இருந்துச்சுன்னா அங்கே கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் கூட நீங்கள் வந்து இந்த அலுமினியம் டேப்பை வந்து பை பண்ணிக்கலாம். இந்த அலுமினியம் டேப் வந்து உங்களால் வாங்க முடியல அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு காப்பர் வயரை யூஸ் பண்ணி கூட இந்த டச் ஸ்டிக்கை வந்து செய்ய முடியும். அதை வந்து நம்ம 2வது மெத்தடில் வந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்றத. ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தோம்னா வந்து நான் ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி டச் பென்சில் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பென்சிலை வந்து ஃபுல்லாக ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த பென்சில் வந்து ஃபுல்லாக ஷார்ப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஏர் பட்ஸ் எடுத்து அதில் ஒன் சைடை மட்டும் நல்லா ஃபுல்லாக முனியில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பென்சிலுக்குள்ளே வந்து அந்த பட்ஸ் வந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களோட பென்சிலை வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ப் ஆக்கிக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு பார்த்தோம்னா வந்து இப்போ அந்த நான் வந்து அந்த கரண்ட் நம்மளோட எர்த்து வந்து பாஸ் ஆகுறதுக்கு இப்போ அலுமினியம் டேப் வந்து எடுத்திருக்கேன். டேப் எடுத்து அந்த பட்ஸை சுற்றுற அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும் வெட்டிக்கிறேன். இப்போ இந்த அலுமினியம் டேப்பை வந்து நான் அந்த பட்ஸை சுற்றி வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் எர்த்து பாஸ் ஆகிறதுக்காக தான் இந்த அலுமினியம் டேப்பை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது எர்த்து பாஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்த பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அலுமினியம் டேப் எடுத்துக்கோங்க. அந்த அலுமினியம் டேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து பென்சிலை வந்து முனியில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால வந்து நம்ம கொஞ்சம் அந்த அலுமினியம் டேப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த அலுமினியம் டேப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த அலுமினியம் டேப்பை வந்து டச் பண்ணி அந்த டச்சில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து பென்சிலை மட்டும் பிடிச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டச் பென்சிலுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து எர்த்து தேவை. அதனால வந்து நம்மளோட பாடியில் உள்ள எர்த்தை வந்து அந்த அலுமினியம் டேப் வழியாக வந்து நம்ம டச்சுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ எவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்மளோட டச் பென்சில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மொபைலில் போட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அந்த முனையில் வந்து தண்ணி மட்டும் லைட்டாக நனைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து எர்த்து பாஸ் ஆகும். இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, ரேடியோலாம் கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு எர்த்து கொடுப்பாங்க. தண்ணி ஊற்றி தரையில் வந்து எர்த்து கொடுப்பாங்க. டச்சில் ஸ்மூத்தாக யூஸ் ஆகிறதுக்காக நான் வந்து பட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பேனால் உள்ள அந்த முனியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம செஞ்ச ஒரு டச் பென்சில் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது.
ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் பார்த்தோம்னா வந்து ஒரு காப்பர் வயரை வச்சு வந்து நம்ம வந்து ஒரு டச் பென் வந்து உருவாக்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காப்பர் வயரு, அடுத்து அப்புறம் பார்த்தோம்னா வந்து ஒரு சிங்கிள் இயர்பட்ஸு, அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு ₹5 மதிப்புள்ள ஒரு பேனா, இவ்வளவுதாங்க. இதை வச்சு கூட நம்ம வந்து ஒரு டச் பென் வந்து பெர்ஃபெக்டா வந்து உருவாக்க முடியும். உங்களால அலுமினியம் டேப்லாம் வாங்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நீங்க இந்த காப்பர் வயரை யூஸ் பண்ணி கூட ஒரு டச் பெனை வந்து உருவாக்கிக்க முடியும். செகண்ட் மெத்தட்ல பார்த்தோம்னா வந்து ஒரு டச் பென் வந்து செய்ய போறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேனா மட்டும்தான். இந்த பேனா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரீஃபில் போடுறது அந்த முன்னாடி உள்ள முனை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு அதில் வந்து நம்மளோட அந்த பட்ஸு, நான் ஒரு பட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பட்ஸு வந்து அந்த முனைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஹோல் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் அந்த பட்ஸு வந்து உள்ளே போகாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த பட்ஸை விட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கரெக்டாக போகுதா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம எர்த்து வந்து பாஸ் ஆகிறதுக்கு இந்த மெத்தடில் வந்து நான் வந்து ஒரு காப்பர் வயர் எடுத்து அதில் உள்ள ஒரு சிங்கிள் கம்பியை மட்டும் யூஸ் பண்ணுறேன். அந்த கம்பியை எடுத்து அந்த முனைக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்தால் தான் வந்து நம்ம டச் பண்ண முடியும். வெளியே எடுத்துட்டு இப்போ வந்து அந்த பட்ஸையும் வந்து உள்ளே விட்டுருங்க. அந்த காப்பர் கம்பி வந்து அந்த பட்ஸை வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எப்படி ஒரு பேனா மாட்டுவீங்களோ அதே மாதிரி வந்து மாட்டிடுங்க. பின்னாலையும் அதே மாதிரி வந்து அந்த காப்பர் கம்பி வந்து உள்ளக்கே கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா வெளியே இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த காப்பர் கம்பியை டச் பண்ணும்போது தான் வந்து அந்த டச் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பின்னாலையும் அதே மாதிரி அந்த காப்பர் கம்பியை உள்ளே கொடுத்து மேலே உள்ள மூடி வந்து மாட்டிடுங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு டச் பென்னு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ அதே மாதிரி லைட்டாக கொஞ்சமாக வாட்டரில் எடுத்துக்கோங்க. வாட்டரில் வந்து கொஞ்சமாக நனைச்சிட்டு அப்புறம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற மூணாவது மெத்தட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ரெண்டே பொருள் தான் தேவை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அலுமினியம் டேப்பு, அடுத்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பட்ஸ். இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ஒரு டச் ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு டச் ஸ்டிக் செய்கிறது வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க. பென்சிலில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பென்சிலை மட்டும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்கிறவங்களுக்காக வந்து அந்த பென்சிலை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு அதுவும் கூட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த பட்ஸை மட்டும் வச்சு அது மேலே கொஞ்சம் டேப்பை மட்டும் சுற்றிடுங்க. இந்த அலுமினியம் டேப்பை தான் சுற்றணும். வேறு ஏதாவது டேப்பு சுற்றுனீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து எர்த்து கிடைக்காது. ஸோ வந்து நம்ம இப்போ அந்த அலுமினியம் டேப்பை எடுத்து இந்த பட்ஸில் வந்து கரெக்டாக வந்து அந்த இது முன்னாடி உள்ள முனையை மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள பக்கத்தில் எல்லாத்துலேயும் வந்து இந்த டேப்பை வந்து சுற்றிடுங்க. இப்போ நான் வந்து முன்னாடி மட்டும்தான் வந்து இந்த டேப்பை சுற்றிருக்கேன். இப்போ நான் அந்த சென்டரில் பிடிச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டேப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு பெரிய பீஸ் கட் பண்ணி வந்து பிளாஸ்டிக்லேயும் வந்து சுற்றிக்கிறேன். ஓகே, ஒரு டச் ஸ்டிக்கும் சிம்பிளான ஒரு வேலையில் செம்மையாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக வாட்டரை டச் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக 100% பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது.
இப்போ நான் அந்த டச் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை மட்டும் பிடிச்சி யூஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருந்து அந்த எர்த்து வந்து பாஸ் ஆகாது. ஸோ அது வந்து யூஸ் ஆகாது. நம்ம அந்த கரெக்டாக அந்த அலுமினியம் டேப்பில் பிடிச்சி யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டச் ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகும். இந்த 3 மெத்தட்ஸ்மே பார்த்தோம்னா வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறையா டெக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது நம்மளோட சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனான நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சயின்ஸ் ஆஃப் த டேஸ் டெக்னாலஜி.